ஹாய் நண்பா, நான் இன்றைக்கி சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன். என்னென்னா கேமல் மீட் குழம்பு பண்ண போகிறேன். ஸோ கேமலோடது இப்போது நான் ஒரு 5 கிராம் இது போட்டுக்கிறேன் நண்பா, தெரியும். ஸோ அதனால் பெப்பர் ஒரு 5 கிராம் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ அப்புறம் இது ஒரு 3 கிராம் போட்டுங்க. கிராம்பு இது ஒரு 1 கிராம் போதும். சும்மா எல்லாச்சும் ஒன்று தான் போதும், ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை. ஸோ எப்பயுமே பிச்சு போடுங்க. ஸோ நண்பா தாச்சு. ஸோ நண்பா இது ஒரு 2 கிராம் போட்டுங்க பட்டை. ஸோ வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அது மாதிரி போட்டுங்க. அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, ஷேருக்கு சமமாயிரும். ஓகே மக்களே. ஸோ கண்டினியூ பாருங்கள். ஒரு தக்காளி ஒன்று போடுவேன் பெருசாக. ஸோ நண்பா ஒரு வெங்காயம் தக்காளி. ஸோ தக்காளி போட்டாச்சு. ஸோ கட் பண்ணிடுறேன். ஸோ நண்பா சில்லி போட்டு போடலாம். ஒரு 5 கிராம் சில்லி கூட போட்டுங்க. உங்களுக்கு காரம் வேணுமா காரம் ஜாஸ்தி போட்டுங்க. ஸோ இது வந்து கறி பவுடர் ஒரு 3 கிராம் போட்டுங்க கறி பவுடர். ஓகே. அப்புறம் தேவையான அளவு டர்மரிக் மஞ்சள். நண்பா இது வந்து திண்டுக்கல் ஒரு 2 கிராம் போட்டுங்க. இது ஒரு 5 கிராம் போட்டுங்க. ஸோ மல்லித்தூள் ஒரு 5 கிராம் போட்டேன். நண்பா ஸோ நண்பா இப்போ உப்பு போடுறேன். கல் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுங்க. ஸோ நண்பா இப்போ ஆயில் ஊற்றுறேன். ஆயில் ஒரு 50 போட்டுங்க. 50 ml. அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நண்பா. ஸோ இப்போ இந்த கறி மிக்ஸ் பண்ணப்போ பாருங்கள், ஒட்டகம் கறி பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். சரி விளாடலாம் ஒட்டகம் கறி கூட. ஓகே நண்பா. ஸோ 50 ml கரெக்டாக ஊற்றிங்க. ஸோ இதில் வந்து பெரிய கரண்டி. ஸோ ஊற்றிட்டேன். இப்போ கறி மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் நண்பா. ஸோ நண்பா இப்போ கறி வச்சுருக்கிறேன், தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ கழுவணும். ஓகே நண்பா அது பார்த்துருங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷு கொஞ்சம் உள்ளே வச்சுருந்தேன், காண்டை வாங்கிட்டு வந்து. ஸோ ஒட்டகம் கறி நண்பா. ஸோ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே நண்பா கண்டினியூ பாருங்கள் வீடியோ. ஸோ நண்பா இப்போ இது ஊற்றுறேன். ஸோ இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட்டு அது ஒரு 30 கிராம் போட்டுங்க. ஸோ வச்சு மிக்ஸ் பண்ணிக்காங்க தான். ஸோ கறி இதாகிட்டுருக்கு. கறி வச்சுருக்கேன் நண்பா. ஸோ கொஞ்சம் ஊற்றணும் பண்ணிக்கலாம். ஸோ நண்பா நான் இப்போ வந்து பேஸ்ட்டு பண்ண போகிறேன் இந்த கறி குழம்புல போடுறதுக்கு. ஒட்டகம் கறி குழம்புல. ஸோ இதில் தேங்காய் நான் போடுவேன், மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் ஒவ்வொரு கை நீங்கள் போட்டுங்க நண்பா. ஒவ்வொரு கைப்பிடி போட்டுங்க. கொத்தமல்லியும் புதினாவும். ஸோ இந்த மாதிரி நல்லா எடுத்திங்கன்னா மண்ணெல்லாம் உள்ளே போயிடும். ஸோ இதுதான் நம்மளோட மெத்தடு. இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ மண்ணெல்லாம் கீழே போயிடும். பாருங்கள் கல்யாணத்துலலாம் அது மாதிரி தான் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கல்யாணம் எல்லாம் மண்ணை கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் போட்டு மேலால் எடுப்பாங்க, மண்ணெல்லாம் கீழே போயிடும். ஸோ இதுதான் நண்பா. ஸோ இது முடிஞ்சிடுச்சு. இப்போது தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டேன் 170 கிராம் தயிர். ஸோ தயிர் அப்படியே போட்டாங்க. ஸோ நான் இது வந்து இப்போது தேங்காய் போடுறேன். தேங்காய் ஒரு 10 கிராம் போட்டுங்க, ஜாஸ்தி தேவையில்லை. நண்பா ஒன்றோடி கறி குழம்பு வச்சுல அதில் பீஃபில் தேங்காய் போடல, வெறும் இந்த பேஸ்ட் மட்டும் தான் போட்டேன், ஹைதராபாத்தி பீஃப் குழம்பு. ஓகே நண்பா. ஸோ தேங்காய் ஒரு 10 கிராம் தேங்காய் போட்டுங்க. ஸோ தேவையான தண்ணி போட்டுங்க. ஓகே நண்பா தண்ணி போட்டால் தான் நல்லா அரைக்கும். ஸோ இது ஒரு 320 ml போட்டிருக்கேன் இந்த வாட்டர் கேன் தண்ணி. நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் குழம்பு மாதிரி தான் வைக்கிறேன். ஸோ ஓகே நண்பா கிரேவி இல்லை குழம்பு. ஸோ இது பேஸ்ட்டு பண்ணிடலாம் தான், ஒரு அடிச்சிடலாம் தான். ஸோ நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கணும், நல்லா அரைச்சிக்கணும். ஓகே நண்பா. ஸோ நண்பா கறி போட்டுடலாம். பாருங்கள் பெரிய பெரிய சைஸு. இது வந்து கட் பண்ண முடியல, நல்ல பெருசு. இதை போட்ட ஒன்று தான். ஓகே மக்கா. ஓகே நண்பா. ஸோ உப்பு போட்டுடலாம்.
சரி இது பண்ணிடுச்சு. ஸோ இது 1/2 கிலோ போடுறேன் நண்பா, ரொம்ப ஜாஸ்தி போடல நண்பா. ஸோ மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ ஸோ இல்லை ஒரு நிமிஷம் தான் ஸோ வந்துட்டு ஏற்றிடுவாங்க. மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றினா அடி பிடிச்சிடும். ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் தான் நான் தண்ணி ஊற்றுற மாதிரி கொஞ்சம் ஊற்றிக்கங்க தண்ணி, அப்போ தான் அடி பிடிக்காது, சீக்கிரமாக வந்துடும். ஸோ முடிய போட்டுடலாம். ஸோ ஏற்றினாங்க, நல்லா ஏற்றியாச்சு. க்ளோஸ் பண்ணிக்கிறதா. ஸோ இது ஒரு 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 15 விசில் வரும் நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள் வீடியோ. ஓகே நண்பா. ஸோ ஏற்றி வச்சாச்சு, நம்ம பாட்டுக்கு எழுந்துட்டுருக்கோம். 15 விசில், ஒரு 15 விசில்னால் ஒரு 45 மினிட்ஸ் இன்னும் கண்டினியூ பாருங்கள் நண்பா வீடியோ. ஸோ ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான் நண்பா. ஸோ மக்களே ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு வருங்க. ஸோ நான் அப்படியே எடுத்து கிரேவி பண்ணி ஊற்றுறவன தான். ஸோ ரிமூவ் பண்ணிடுங்க, எப்போயுமே ஃப்ளக் ரிமூவ் பண்ணிவிட்டு கழட்டுங்க, டக்குன்னு ஸ்லிப் ஆகிடும். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள் வீடியோ. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ முன்னாடி பீஃப் குழம்பு பண்ணிருந்தேன் ஹைதராபாத், இது அதில் வந்து தேங்காய் புல்ல, இதில் தேங்காய் போட்டிருக்கேன். ஓகே நண்பா, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான். ஸோ இப்போ அது கறி நல்லா வந்ததுக்கப்புறம் இதை ஊற்றிடுவேன். அது வேறு பாட்டில் பண்ணுவேன். கறி வந்ததுக்கப்புறம் வேறு பேனில் மாற்றி இது மிக்ஸ் பண்ணுவேன். ஓகே கண்டினியூ பாருங்கள் நண்பா. ஓ வெந்துச்சா பார்க்கலாம். நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நல்லா வெந்திருக்கா பார்க்கணும், பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் வேகணும் நண்பா, இன்னொரு 10 விசில் விடணும் கூட, கொஞ்சம் வேகலை. ஓகே நண்பா, கண்டினியூ பாருங்கள். ஸோ நண்பா வச்சுக்கலாம் நண்பா. ஸோ மூடியை போட்டுக்கலாம் நண்பா. ஸோ இன்னும் வேகலை நண்பா, கொஞ்சம் நல்லா வேக வச்சிடலாம். ஸோ வெந்துட்டுருக்கு. ஸோ ஏற்றியாச்சு, ஒரு 10 விசில் இருக்கா, கொஞ்சம் நல்லா வெந்துடும் நண்பா. நண்பா ஸோ முடிஞ்சிச்சு நண்பா, ஆஃப் பண்ணிவிட்டேன், அழகாக விசில் விட்டேன். ஸோ பாருங்கள் குக்கர் இதாகிடுச்சு. ஸோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ண முடியாது, ஏர் இருக்கும். ஓகே நண்பா, இது அப்படியே பண்ணி வச்சிடலாம். ஸோ நண்பா ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ கறி வந்துருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. ரொம்ப நேரம் விசில் விட்டேன், 10 விசில் சொன்னால் 20 விசில் விட்டேன். ஸோ பாருங்கள் நண்பா, வந்துருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா வந்துடுச்சு. ஓகே. ஸோ இதில் வச்சுருக்காங்க நண்பா. பிஸ்மில்லா. ஸோ இதை மாற்றிட்டேன், ஏன்னா அந்த இது மிஸ் பண்ணோம். ஸோ அது நான் சேர்க்கணும். ஓகே மக்களே, இது நான் அரைச்சி இந்த பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா இதெல்லாம் பாருங்கள் காமிக்கிறேன், வந்துருக்கு. ஓகே ஃபைன். இந்த போட்டு வந்தாங்க இந்த தேங்காய் எல்லாம் பேஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். ஸோ இது ஒரு கலக்கிறோம் தான். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஒரே மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாஸ்மதி ரைஸு, பிரியாணிக்கு, இது குஸ்கா, இந்த மாதிரி கீ ரைஸ்க்கு, அப்புறம் சப்பாத்தி, பரோட்டா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும் நண்பா. ஸோ பாருங்கள், இதுதான் ஒட்டவா பெருசாக இருக்குது, இது கட் பண்ண முடியல நம்மளால். இந்த பாருங்கள் கட் பண்ணி தனியாக எலும்பு வந்துருச்சு. ஓகே மக்கா. ஸோ நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ரெடியாகிட்டுருக்கு, மூடியை போட்டுறேன், தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் வேகட்டும், ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் திரும்ப தான் ஒரு கொதி வந்துடும். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள், இன்னும் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் டேஸ்ட் வரும், ஃபைனல் சரி நான் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சிடும். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள். ஸோ நண்பா முடிஞ்சு ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ ஓப்பன் பண்ணலாம், ஒரு 10 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணுறேன், நல்லாயிருக்கும்.
நண்பா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே நண்பா, ஸோ கண்டினியூ பாருங்கள். நண்பா செம்ம மழையாக இருக்குது நண்பா. 2 மணி நேரமாக பெஞ்சிட்ருக்கு. 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. மணி இப்போ 10:30 மணி 10:30 ஆயிடுச்சு. செம்ம மழையாக இருக்குது. இந்த மலையில் தான் நானும் இந்த ஒட்டகக்கறி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அதுவும் காமிக்கிறேன் நண்பா. இந்த பாருங்கள், செம்ம மழையாக பெஞ்சிட்ருக்கு. ஓகே நண்பா, கண்டினியூ பாருங்கள். ஸோ நண்பா மசாலா பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். எடுத்து காமிச்சிடுறேன். வேறு லெவலாக இருக்கும் போல், சாப்பிட்டு பார்த்தாலே தெரியுது, உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், செம்ம டக்கராக இருக்குது பாருங்கள். இது அப்படியே சாப்பிட முடியாது, ரொம்ப பெருசு. ரொம்ப கல்லெல்லாம் எனக்கு கடிக்க முடியாதனால. ஸோ செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. ஒரே ஒரு வாட்டி தான் உப்பு போட்டேன், எக்ஸ்ட்ராலாம் போடவே இல்லை மக்களே. நண்பா கொழுப்பு பாருங்கள். ஸோ இந்த டிஸ்பிளேல ஒட்டாச்சு நண்பா. ஸோ பாருங்கள், சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆரியாக சாப்பிட்டுக்கலாம் முடியும் நண்பா. சரியான சூடாக இருக்குது. நல்லா மழையும் பெய்யுதுங்க லைஃப்பில். சூப்பராக இருக்குது நைட்டு டைமில். ஸோ டியூட்டி விட்டுட்டு வந்தாச்சு பாருங்கள். கொழுப்பு செம்மையாக இருக்கு நண்பா. தெரியவே இல்லை, பக்காவாக இருக்குது. அது வந்து ஒட்டாவோட கறி மாதிரி தெரியவே இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்புறம் அதையும் கடுகு கடிச்சு சாப்பிட்றேன். அவ்வளோ ஆவி பரபரம் இருக்குது. நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சுப்பா. ஸோ இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. ஸோ ஒட்டவங்க இங்கே ஃபாரினில் இருந்தால் பண்ணி இதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன், டிஸ்பிளேலேயும் போடுவேன். ஸோ என்னென்ன ஆட் பண்ணேன்னு சொல்லி. ஓகே நண்பா, ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, ஷேருக்கு சமங்க. ஓகே நண்பா, ஸோ இதுதான் நண்பா. ஸோ ஜஜாக்குல்லா கேர். ஓகே நண்பா, ஜஜாக்குல்லா கேர். பாருங்கள், லாஸ்ட்டாக காமிச்சிடும். அதிகம் பாருங்கள், துண்டு பெருசாக இருக்குது. இதெல்லாம் ஒட்டங்கறி. இது வெட்டுறதுக்கு பட் நைஃப் கிடையாது, அவ்வளோ பெருசாலாம். ஓகே நண்பா. ஸோ இது கிலோ வந்து இங்கே வந்து 50 ரியால், 55 ரியால், 1500 வந்துருச்சு. ஓகே நண்பா, ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, ஜஜாக்குல்லா கேர்.